கார்த்தி தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. கார்த்திக்கு ரொம்ப நல்லா தெரியாத இருந்த ஒரு உண்மை வந்து இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யோட அம்மா வந்துட்டு அந்த போட்டோவை நான் எடுக்கல, ஒருவேளை என்னோட போட்டோவை எடுத்து வேற யாராச்சும் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு கார்த்திக் வந்துட்டு சரி எதுக்காக ரிப்போர்ட்டர் ரவியை கடத்துனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க நான் கடத்தல அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க இதுக்கு மேலே நீங்க நடிக்காதீங்க. நீங்க கடத்த சொன்ன அந்த ரவுடிங்க வந்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்லிதான் அவங்க கடத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு, தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, அன்னைக்கு நீங்க தீபாவோட அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த கோவத்துல தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ எல்லாரும் மாத்தி மாத்தி வந்து அவங்கள வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு உங்களை நான் மன்னிச்சு விட்டுறலாம் தான் பார்த்தேன், ஆனா எப்போ நீங்க ஆளுங்களை கடத்த ட்ரை பண்ணீங்களோ அப்பவே வந்து உங்களை சும்மா விடக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறதே சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்துட்டு கார்த்திக் கிட்ட பேசுறாங்க. கார்த்தி இங்க பாருப்பா, ஐஸ்வர்யா வந்துட்டு இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. இப்போ அவங்க அம்மாவை இப்படி அரெஸ்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவ கண்டிப்பா வருத்தப்படுவா, அது குழந்தையும் பாதிக்கும். அதனால இந்த ஒரு முறை அவங்கள விட்டுருனி அப்படின்னு சொல்லி அப்ப கார்த்திக் வந்துட்டு சரின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க தீபாவோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்க. இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உள்ள போன ஐஸ்வர்யோட அம்மா வந்துட்டு கார்த்தி என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல, உன்னை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ஒரு பக்கம் கால் பண்ணி உங்க அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்ல, நல்ல வேலைமா நான் பிரெக்னெண்டா இருக்கிறது உன்னை காப்பாத்திருக்கு, இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு தான் போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அருண் ஒரு பக்கம் வந்து அவங்க மாமியாரை வந்து பயங்கரமா திட்டுறாங்க. எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால நான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறேன், எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க, உங்க பொண்ணை பத்தி நீங்க ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பயங்கரமா திட்டிட்டு போறாங்க. கார்த்திக் வந்து ரூம்ல கபோர்ட்ல இருந்து ஒரு டவலை வந்து எடுப்பாங்க. அப்போ ஒரு இன்விடேஷன் வந்து பாக்குறாங்க. கார்த்திக்கும் நட்சத்திராக்கும் மேரேஜ் அப்போ அடிச்ச அந்த இன்விடேஷன் தான் நட்சத்திரா பேரை அடிச்சுட்டு தீபா அவங்களோட பேரை வந்து எழுதியிருப்பாங்க. அந்த இன்விடேஷனை வந்து பாக்குறாங்க. என்ன இது பேரை அடிச்சுட்டு தீபான்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு மீனாட்சி கிட்ட போறாங்க. அண்ணி இந்த இன்விடேஷனை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த உடனே மீனாட்சி வந்துட்டு உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே தீபாக்கு என் மேல விருப்பம் இருந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மீனாட்சி ஆமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை உங்களை பரிகார பூஜை பண்றதுக்காக நீங்க பெங்களூர் போயிருந்தீங்கல்ல, அப்போ நீங்க குளத்துல விட்ட அந்த தாலி வந்து தீபா கழுத்துல போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு கார்த்திக் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் இந்த விஷயத்த எல்லாமே வந்து அபிராமி வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அபிராமியும் ஒரு பக்கம் வந்து ஷாக் ஆகுறாங்க. அந்த தாலி அவங்க கழுத்துல வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த தாலியை மறைக்கிறதுக்காக அவ படாது பாடுபட்டாம். அதே மாதிரி அந்த விஷயத்த உங்ககிட்ட அவளால சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கார்த்திக் வந்துட்டு ஏன் என்கிட்ட அவங்க முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லல அப்படின்னு கேட்க, இல்ல தம்பி அவ உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, இப்போ அந்த விஷயத்த வந்து சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் அவ அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி அந்த தாலியை உண்டியல்ல செலுத்திட்டா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கார்த்திக் வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு தீபாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி வந்துட்டு சாமி அபிராமி கிட்ட தாலி கொடுத்தது அதையெல்லாம் வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.